அனைவருக்கும் வணக்கம். பிளானட்ஸ் ஈவெண்ட்ஸ் தமிழ் இந்த சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் அந்த சனி வக்ர பலன்கள் என்ன என்பதை ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் பார்த்து வருகிறோம். அதிலிருந்து தொடர்ச்சியாக நாம் துலாம் ராசியிலிருந்து இப்போ நம்ம மிதுனம் ராசி பார்க்க இருக்கிறோம். மிதுனம் ராசியை பொறுத்தவரையில் இந்த சனி பகவானோட வக்ர நிகழ்வு அப்படிங்கிறது ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுறது அப்படிங்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு நல்ல யோகமான பலன்கள் கிடைக்கப்பெறக்கூடிய அளவுக்கு தான் இந்த அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாகவே சனி பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலனை கொடுக்கக்கூடிய கிரகம். ஏன்னா அவர் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ராசிக்கு 9ஆம் பாவகத்துக்கும் 8ஆம் பாவகத்துக்கும் வருவார். சரிங்களா? அதனால் நன்மையான பலன்கள் அப்படிங்கிறதும் அவர் வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக செய்யக்கூடிய அமைப்பிலே இந்த வக்ர நிகழ்வு அப்படிங்கிறது நடக்க இருக்கிறது. அது சமயம் 10ஆம் இடத்தில் வக்ரம் பெறக்கூடிய சனி பகவான் அவரோட சுயசாரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 82 நாட்களும், குரு சாரமாக இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் 56 நாட்களும் அவர் வக்ர நிகழ்வு அடைய போகிறார். இது பார்த்திங்க அப்படின்னா நன்மையான பலன்களும் கொஞ்சம் மந்தமான பலன்களும் கலந்தே தான் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஏன்னா சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து பார்வை செய்யக்கூடிய ஒரு பாவகம், அதாவது உங்கள் ராசி 10ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அதே சமயம் 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தை பார்வை செய்கிறார். ஸோ அந்த 3 இடங்கள் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்போதுமே நிதானமாக நடந்துக்கிறது நல்லது. பொதுவாகவே சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதிரி வக்ர நிகழ்வு பெறுவது என்பது அதாவது இப்போ நீங்கள் வேலைக்கு போய்கிட்டு இருப்பீங்க, நம்ம இப்போ வேலையை கண்டினியூ பண்ணலாமா இல்லை ஏதாவது தொழில் வைத்து நம்ம ஏதாவது தொழிலை மேம்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் கண்டிப்பாக கொடுப்பார். சனி பகவான் 10ஆம் இடம் அப்படின்னாலே தொழில் மீதான நல்ல ஒரு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனி பகவானுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஏன்னா 10, 11ஆம் இடம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உகந்த இடம். சரிங்களா? ஸோ அதனால் இப்போ நீங்கள் தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் தொடங்குவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த சனி வக்ர காலங்களில் இருக்கும். அதாவது அது வக்ரம் அப்படிங்கிறது எப்படி ஆக்டிவேட் ஆகும்னா, சட்டுன்னு இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறு தயக்கம் தாமதம், இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இரு மனசாகவே இருந்திருப்பீங்க. இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலத்தில் டக்குன்னு உங்களுக்கு எல்லாமே கிளிக் ஆகிரும். சரிங்களா? இப்போ லோன் அப்ளை பண்ணுவீங்க, இல்லை ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும், பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அந்த தொழில் நிமித்தமாக நல்ல ஒரு முயற்சிகள், அதாவது தொழில் நிமித்தமாக முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சனி வக்ர நிகழ்வு காலங்களில் சீக்கிரமே கிடச்சிரும். சரிங்களா? அதே சமயம் இப்போ நம்ம இன்றைக்கி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, வேலையில் ஒன்றும் முன்னேற்றமே இல்லை, ஒரு மாதிரி மந்தமாக போகுது, இன்னும் வேலைக்கு வரோம், ஒரு மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட் கிடையாது, ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்டு, வேலையில் நல்ல ஒரு அந்தஸ்து இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இருக்கிறது. சரிங்களா? அதே சமயம் 12ஆம் இடத்தை சனி பகவான் 3ஆம் பார்வை செய்கிறது அப்படிங்கிறது வெளிநாட்டு போகக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள், வெளிநாட்டுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க மேடம், எனக்கு இன்னும் எதுவும் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சனி வக்ர நிகழ்வின் போது வெளிநாடு போவதற்குண்டான ஒரு சூழ்நிலை, விசா டக்குன்னு கிடைக்கும், அதாவது உங்களுக்கு உண்டான ஜாப் அப்படிங்கிறது டக்குனு கிளிக் ஆகும், இது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி வெளியில் அதாவது தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அமையும். இப்போ வெளியில் இங்கே ஒரு ட்ரிப்பு போகிறீங்க, ஏதோ ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக போகிறீங்க, இல்லை ஆஃபீஸ் ஓரியன்டாக போகிறீங்க அப்படின்னா அதற்குண்டான அமைப்புகளும் இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் இருக்குது. மற்றபடி உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்வார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களோட சுகஸ்தானம். ஏதாவது இப்போ நீங்கள் வீடு வாங்குறீங்க, இல்லை வீடு விற்கிறீங்க, இல்லை ரொம்ப நாள் வீடு விற்கணும், அதன் மூலயமா எனக்கு கொஞ்சம் பணம் வந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த வீடு இல்லைன்னா லேண்டு இல்லைனா வண்டியை கொடுத்துட்டு நீங்கள் புது வண்டி வாங்குறீங்க, அந்த 4ஆம் இடம் காரகத்துவம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் என்ன எடுத்தாலும் அது இதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி வக்ரத்துக்கு அப்புறம் நிச்சயமாக நடக்கும். சரிங்களா? அதே சமயம் 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்வது அப்படிங்கிறது நல்ல அமைப்பு தான். இதுக்கு முன்னாடி ஏதாவது கணவன் மனைவி கிடையில கொஞ்சம் மனக்கசப்புகள் இருந்திருக்கும், மனஸ்தாபங்கள் வந்து போயிருக்கும். இதுக்கப்புறம் ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி கிடையில இருக்கக்கூடிய அன்னோன்யம் அதிகரிக்கும், பேச்சுவார்த்தைகள் நல்லாயிருக்கும், நல்லா ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த 7ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய வக்ரமான சனி பகவான் அப்படிங்கிறவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? ஏற்கனவே நம்மளுக்கு ராசியில் குரு இருக்கார். சரிங்களா? ராசியில் குரு அப்படிங்கிறது திக்பலம் தான், பட் நம்ம ராசிக்கு அவர் ஒரு பாதகாதிபதி. சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக
தொழில் நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே இந்த சனி வக்ர நிகழ்வு காலங்களில் நல்ல ஒரு மேன்மையான பலனை உண்டு பண்ணும். சரிங்களா? அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இவ்வளோ நாள் வரன் பார்க்குற எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் திருமணத்திற்கு உண்டான சுப காரியங்கள் செய்யவும், அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புத்திரபாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா புத்திரபாக்கியம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் நிச்சயமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் உங்களோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும். இருப்பினும் உங்களோட உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் நீங்கள் கொஞ்சம் அக்கறையாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? அதாவது ஏதாவது இப்போது சாப்பாடு ரிலேட்டடாக நீங்கள் நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு சனி வக்ரமாகிறது மட்டும் இல்லாமல் ஜூலை 29ஆம் தேதி பக்கமாக செவ்வாயும் பயிற்சியாகி உங்களோட சுகஸ்தானத்துக்கு வரார். சனி செவ்வாய் சமசப்தம பார்வை. சரிங்களா? அதாவது உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் நல்லபடியாக எடுத்துக்கிறது நல்லது. அதே சமயம் ஹெல்த் வைஸஸ் நீங்கள் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். ஏன்னா உங்களோட ராசிக்கு ருணஸ்தானாதிபதி. சரிங்களா? செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு வரார். அதனால் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் அக்கறையாக நடந்து கொள்வது நல்லது. என்னோட இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம இன்னும் நிறைய தகவல்களை இந்த சேனல் மூலியமாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி.